உன்னை வேண்டி, உன் அருளை வேண்டி, உன் பதில வேண்டி ஆத்தா கிட்ட பூ போட்டு குறி கேட்கிறேன். வெள்ளைப்பூ வந்தா ஆத்தா மறுக்கிறான்னு, சிகப்பு பூ வந்தா காரியம் கைகூடும்னு, தொட்டது தொலங்கும்னு, அத்தனையும் கைகூடும்னு ஆத்தா குறி சொல்றான்னு அர்த்தமாகும். ஆத்தா நல்லபடியா காட்டு. அம்மா தாயே பூமாரி, இவங்களுக்கு ஒரு நல்லதொரு வாக்கு சொல்லு, நல்லதொரு வழியை காட்டு, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடு. தாயே ஆத்தால வேண்டிக்கிட்டு குடுவில இருந்து ஒரு பூ எடுங்க. என்ன பூசாரி, எடுத்த உடனே வெள்ளைப்பூ வருதுங்களே? மனம் கலங்க வேண்டாம் தாயி, இன்னும் 2 முறை இருக்கு. அதுல ஆத்தா நமக்கு என்ன வழி காட்டுறான்னு தெரிஞ்சிடும். நிறுத்துங்க. பூ போட்டு குறி கேட்டீங்க, ஆத்தா வெள்ளைப்பூவை காட்டி வேண்டான்னு மறுத்துட்டா. அதுலயே அம்மனோட முடிவு என்னன்னு தெளிவா தெரியுதுல்ல. அதனால இந்த தொழில் தொடங்கினா விளங்காது, இருக்கிற வேலையை போய் பாருங்கன்னு இவங்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்க. அதை விட்டுட்டு இன்னும் 2 தடவை பூ போட்டு பார்க்கலான்னு சொல்றீங்க. இது என்ன அம்மனோட முடிவா இல்ல உங்களோட முடிவா? தாயே கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இன்னும் 2 தடவை பூ போட்டு குறி கேட்கலான்னு நானா சொல்லல. இங்க 3 தடவை பூ போட்டு குறி கேட்கறதா முறை, இதுதான் ஐதீகம். ஆனா ஆரம்பிக்கிறப்ப 3 தடவை பூ போட்டு கேட்கணும்னு நீங்க சொல்லவே இல்ல. நானும் 1 தடவை தான் கேட்போன்னு சொல்லலையே தாயி. பக்தர்கள் இங்க வர்றது ஆத்தாவோட முடிவை கேட்கறதானே தவிர என் முடிவை கேட்கல. அதனால இன்னும் 2 தடவை பூ போட்டு குறி கேட்போம். தொழில் தொடங்க வேண்டாம்னு ஆத்தாவோட முடிவுன்னா 2வது முறையும் வெள்ளைப்பூ தானே வரும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க தாயி. அவசரம் கொடுக்க. வெள்ளைப்பூ வந்ததுல உனக்கே அவ்வளவு சந்தோஷம்? முழுசா குறி கேட்டு முடிகிற வரைக்கும் எதுவும் பேசாம இரு. ரெண்டாவது முறை ஆத்தாவோட முடிவு என்னன்னு பூ போட்டு கேட்டுருவோம். ஆத்தா தாயே நல்வாக்கு கூட அம்மா. பாப்பா நீ ஒரு பூ எடு. சிவப்பு பூ. சிகப்பு பூ வந்தது மூலமா ஆத்தா பாதி சம்மதத்தை கொடுத்திருக்கிறா. இன்னும் 1 தடவை போட்டு பார்த்துட்டோம்னா முழுசா ஆத்தாவோட முடிவு என்னன்னு தெரிஞ்சிடும். அம்மா தாயி ஆத்தாவை நல்லா வேண்டிக்கிட்டு நீ ஒரு பூ எடு. என்ன மகா தயக்கம், தைரியமா இடுமா. சிகப்பு பூவை காட்டி ஆத்தா முழு சம்மதத்தை கொடுத்துட்டா. நீங்க நினைச்ச காரியம் கைகூடும், தொட்டது தொலங்கும், வெற்றி நிச்சயமாகும். என்னதாயே இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆனாலும் எடுத்த உடனே வெள்ளைப்பூ தானே வந்தது. அப்ப ஆரம்பமே சரியில்லைன்னு தானே அர்த்தம்? அப்படி இல்ல தாயி, தொடங்கின உடனே வேகம் எடுக்காம நிதானமா காலை ஊனி அடிமேல அடி வச்சு முன்னேறி போங்க அப்படின்னு ஆத்தா நமக்கு முன்னெச்சரிக்கையை காட்டுறா.
இரவு இல்லாம பகல் இல்ல, பகல் இல்லாம இரவு இல்ல. கெட்டதுன்னு ஒண்ணு நடந்தா தானே நல்லதனுடைய அருமை புரியும். நினைச்சது சுலபத்துல நடந்துட்டா கடவுளை மறந்து தலக்கணம் அதிகமாயிரும். நம்மளை நெறிப்படுத்துறதுக்கு தான் தோல்வியும் வெற்றியும் நடக்குது. வெள்ளைப்பூ வந்தா அத ஆத்தா கொடுத்த முன்னெச்சரிக்கைன்னு நீங்க எடுத்துக்கங்க. தாயி, பூமாரியம்மா உனக்கு நல்ல வழியை காட்டிட்டா. ஆனா உன்னுடைய பாதை கல்லும் முள்ளுமா நிறைஞ்சுதான் இருக்கும். நிறைய தடைகள் வரும், போராட்டங்களை சந்திக்கணும். அதையெல்லாம் தாண்டி தான் வெற்றி கைகூடும். ஆனா மனசு கலங்காத, தைரியத்தை விட்டுறாத. உனக்கு சோதனை வரும்போது அதுக்கான பலத்தை ஆத்தா உனக்கு தருவா. அதுக்கப்புறம் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. உன் வீட்டுக்கு நீ உத்தரமா இருப்ப, குலவிளக்கா இருந்து ஒளி வீசுவ. உன்னால உன் குடும்பம் உயரும். உன்னை நம்புனவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்க ஐயா. ஆனாலும் நிறைய கஷ்டங்கள் வரும். அதுக்கு உன் மனசை திடப்படுத்தி வச்சுக்க. பூமாரி அம்மன் அருளால உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். அம்மா தாயே, நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். எங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கேன். இனி உன்னோட அருளால பிள்ளைங்க நல்லபடியா வேலையை தொடங்கட்டும். கூடவே இருந்து காப்பாத்துமா. மதி, போனை கொடு. முடியாது. ஏய், குடுன்றல. முடியாது, கொடுக்க முடியாது. ஏய், போனை கொடு. போனை கொடு மதி. கொடுக்க முடியாது, கொடுக்க. ஏய், குடுன்றல. இப்படியா பயந்து சாவறது? பண்றது திருட்டு தன்னும். அதான் தைரியமா பண்ண தெரியலையா? இது ஏய், வர வர உனக்கு வாய் ஓவர் ஆயிடுச்சு லட்டு. நான் என்ன திருட்டுத்தனம் பண்ண? எதுக்காகடி அப்படி சொன்ன? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மாமா. பயந்துட்டீங்களா? எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதை கேட்க தான் வந்தேன். என்ன ஹெல்ப்? நாம கோயிலுக்கு போனோம்ல, அப்ப நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அது மொத்தத்தையும் எப்படி எடிட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க வேணா எனக்கு எடிட் பண்ணி தரீங்களா? என் சேனல்ல ஒரு 4-5 எபிசோட்ஸா அது போடலாம்னு நினைக்கிறேன். ஐயா, எடிட்டிங்கா? எனக்கு வேற வேலை இல்லை பாரு. போ, அதெல்லாம் பண்ண முடியாது. நீ எடிட் பண்ணிக்க போ.